அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு மற்றும் அதீத சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரம் தோன்றக்கூடிய நாள். இந்த அற்புதமான நேரத்தில் நாம் என்ன கேட்டாலும் அது அப்படியே நமக்கு சித்தியாகும். இந்த அற்புதமான நேரத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க. இந்த டைமிங்ஸை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். நாளைய ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நம்ம சேனல்ல எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட கொடுத்திருக்கோம். 16 செல்வங்களையும் கவர்ந்தெழுக்க கூடியது. அதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அந்த பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுத்திருக்கேங்க. மேலும் நம்ம டிவைன் ரோட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். சரிங்க, இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஒரு முக்கியமான தகவல், கருங்காலி மாலையை பற்றி ஆல்ரெடி நீங்க பார்த்திருந்தீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா வீடியோக்குள்ள போயிடுங்க. நேற்றைய தினம் டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவார அமாவாசை மற்றும் ஹனுமன் ஜெயந்தி. கருங்காலி மாலைகள் ஆர்டர் பண்ணியிருந்தவங்களுக்காக நேற்று நம்ம பூஜைகளை செய்தோம். நிறைய பேர் நீங்க நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்த விஷயம், அதிலும் குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகள் போடும்போது ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்ப மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. அந்த கருங்காலி மாலைகளை நம்ம போடும்போது அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட கருங்காலி மாலையை வாங்கி பூஜை செஞ்சு நம்ம மந்திர உருவேற்றி கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைத்ததா வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலையை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். கடந்த சில நாட்களாக இந்த தகவலை நம்ம வீடியோஸ்ல ஷேர் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருந்தீங்க. இந்த கருங்காலி மாலைகளை டைரக்டா நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. வராகி அம்மன் கிட்ட வச்சு பௌர்ணமி அல்லது அமாவாசை அன்னைக்கு பூஜை செஞ்சு 108 முறை வராகி காயத்ரி மந்திரத்தை உருவேத்தி கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அணியும். இதை தாண்டி கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்தை தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. மேலும் இந்த கருங்காலி மாலைக்கு எந்த விதமான தடைகளோ தடங்கல்களோ கிடையாதுங்க. அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அணியலாம். எல்லா ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களும் கருங்காலி மாலையை அணியலாம். எந்த ஒரு இடத்திலையும் இந்த ராசி இந்த நட்சத்திரக்காரர்கள் கருங்காலியை போடக்கூடாதுன்னு சாஸ்திர குறிப்புகள் கிடையாதுங்க. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலைகளுக்கு தாங்க நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. கருங்காலி மாலையை எல்லாருமே எல்லா நாட்களுமே அணியலாம். தினமுமே இந்த மாலையை நாம் அணியும் போது தாங்க அதற்கான பலன்களும் நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கு ஜனவரி 2ஆம் தேதி நம்ம கொரியர் அனுப்பிடுவோம். இதற்கு மேல புக் பண்ண போறவங்களுக்கு ஜனவரி 13ஆம் தேதி பௌர்ணமி அன்றைய தினம் பூஜை செஞ்சு அடுத்த 2 நாட்களுக்குள்ள நம்ம கொரியர் அனுப்பிடுவோம். ஒரு அட்ரஸ்க்கு 2 கருங்காலி மாலைகள் மட்டும் தாங்க அனுப்பப்படும். அதாவது ஒரு முகவரிக்கு 2 மாலைகள் தான் கொரியர் செய்யப்படும். ஏன்னா எல்லாருக்குமே போய் சேரணும். நம்ம லிமிடெட் ஸ்டாக்ஸ் தாங்க வாங்குறது. சோ இந்த கருங்காலி மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு டைப் பண்ணி நீங்க அனுப்புங்க. தமிழ்ல அல்லது இங்கிலீஷ்ல நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. போன் கால் மட்டும் நீங்க பண்ண வேண்டாம். உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினாலே டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. அவுட் சைட் த கண்ட்ரி வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் தனியாக வரும். சோ தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போறது எளிமையான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய ஒரு திருநாமம். முதல் விஷயம், அபிஜித் நட்சத்திரம் மற்றும் அபிஜித் முகூர்த்தம் இந்த ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குங்க. அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது தினமுமே நமக்கு வரக்கூடியது. தினமும் பார்த்தோம்னா மதியம் 11:55 முதல் நண்பகல் 12 மணி வரை இருக்கும். இந்த 5 நிமிடங்கள் அபிஜித் முகூர்த்தமாக கருதப்படும். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது உத்திராடம் நட்சத்திரத்தின் 4வது பாதமும் திருவோண நட்சத்திரத்தின் முதல் பாதமும் சேருகின்ற நேரத்தை தாங்க நம்ம அபிஜித் நட்சத்திரமாக எடுத்துப்போம். இந்த நேரத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் வழிபாடு தாங்க நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். எப்படி சோடச கலை நேரம் ஆற்றல் மிகுந்ததோ அதே போலதாங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரமும். மொத்தம் 16 திதிகள் நமக்கு இருக்குங்க. 17ஆவதாக இருக்கக்கூடிய 5 வினாடிகள் மட்டுமே நீடிக்கக்கூடியது சோடச திதி, அதாவது சோடச கலை நேரம். அதே போல மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குங்க. 28ஆவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயில்
பீலியில் அதாவது மயிலிறகில் மறைத்து வைத்ததாக புராணங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. கேட்டதை கொடுக்கக்கூடிய நட்சத்திர நேரம், அதனால தாங்க இதை மானிடர்கள் தவறான வழிக்கு பயன்படுத்த கூடாதுன்றதுக்காக அதை மயில் பீலியில் அவர் ஒளிச்சு வச்சிருக்காரு. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் மனமுருகி நாம் கேட்கக்கூடியது அப்படியே நமக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திருநாமத்தை நம்ம பார்க்க போறோம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை நாளைய தினம் நீங்க பயன்படுத்துங்க. இந்த அபிஜித் நட்சத்திரத்தினுடைய புராண கதை மற்றும் அதனுடைய சிறப்புகளை பற்றி கடந்த அபிஜித் நட்சத்திர பதிவிலேயே கொடுத்திருந்தோம். இந்த முறை இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிலும் நாளைய தினம் ஜனவரி 1ஆம் தேதி வருடத்தின் முதல் நாளுடன் சேர்ந்து வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்க, நாளைய தினம் இந்த அபிஜித் நட்சத்திரம் தோன்றக்கூடிய பஞ்சாங்க நேரத்தை பார்ப்போம். நாளைய தினம் ஜனவரி 1ஆம் தேதி 2025 புதன்கிழமை இரவு 11 மணி 24 நிமிடங்கள் முதல் இரவு 11 மணி 58 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க அபிஜித் தோன்றக்கூடிய அற்புதமான நேரம். நீங்க வீட்ல இருந்து ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். டைமிங்ஸ் மட்டும் தாங்க முக்கியம். வேறு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. இப்ப ஆல்ரெடி நம்ம பார்த்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல அமைதியா நீங்க உட்கார்ந்துக்கோங்க. தரையில, சேர்லன்னு எங்க வேணாலும் உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நல்லா பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை பொறுமையா ஒரு 15 நிமிடங்கள் நீங்க சொல்லுங்க. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இல்லாம ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நம்ம சொல்லணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமா நம்ம சொல்ல வேண்டாம். பொறுமையா நிதானமா சொன்னாலே போதும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 அவ்வளவுதாங்க. கரெக்டா 15 நிமிஷம் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. சற்று ஏறக்குறைய இருக்கலாம். சொல்லி முடிச்சிட்டு திரும்பவும் உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். இன்னொரு முக்கியமான தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்க முதல் கட்ட தகவல்களை கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜனவரி 19ஆம் தேதி முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றவங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த தகவல்களை கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினாலே போதும். சரிங்க, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.